அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல், வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடித்திருக்கின்ற விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். விடுதலை படத்தோட முதல் பாகத்துல வாத்தியாரை எப்படி கைது செய்யறாங்க, அவருடைய கைதுக்கு சூரி எப்படி காரணமா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. 2வது பாகத்துல அதாவது பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவரை சட்ட பிரகாரம் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும், கோர்ட்ல கொண்டு நிறுத்தணும். அந்த விஷயத்த எப்படி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அரசாங்கத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பெருமாள் வாத்தியாருடைய போராட்ட குழு இருக்கு இல்லையா, அவங்க போலீசிடம் இருந்து அவரை எப்படி விடுவிக்க போராடுறாங்க அப்படின்னு சொல்லுது. முதல் பாகத்துல பெருமாள் வாத்தியாருடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாம அவரை கைது செய்ய உதவிய சூரி, 2ஆம் பாகத்தில் பெருமாள் வாத்தியார் எப்படி உயர்ந்த சிந்தனைகளை கொண்டவர், அவரது வாழ்க்கை அனுபவங்களை எப்படி உள்வாங்குகிறார், அவர் அரசியல் பாதையை தேர்ந்தெடுத்தது, ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தது, இப்படி சூரி மூலமாகவே, அதாவது சூரி அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுவாரு, அந்த கடிதத்தை எப்படி எழுதுறாரோ அந்த வர்ணனையில தான் கதை தொடங்குது, போகுது, முடியுது. தமிழ்நாட்டுல அப்பு, பாலன், தமிழரசன், இப்படி நிறைய விடுதலை போராட்ட போராளிகள், அதாவது மக்கள் யுத்த போராளிகள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தொகுத்து, அதாவது புலவர் கலிய பெருமாள்ங்கிறவர் வாழ்ந்தார் இல்லையா, அதாவது நக்சலைட் இயக்க தலைவரா வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கையோட இணைச்சி கதை சொல்லுது. அதாவது எல்லாருடைய கதையையும் அவர் பாத்திரம் மூலமாகவே சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட கதை கற்பனை கதை அப்படின்னு இயக்குனர் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு, அதாவது டைட்டில் போடும்போது சொல்லிடுறாரு. இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில, மக்களுக்காக வாழ்ந்த போராளிகளுடைய வாழ்க்கைய இந்த படத்துல தொகுத்து சொல்லியிருக்காரு. இது திரைப்படம் என்பதை தாண்டி தமிழக அரசியலில் நடந்த ஒரு பதிவாகவும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் சிறந்த நடிப்பை கொடுத்திருக்காங்க, ஆக சிறந்த நடிப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெருமாள் வாத்தியாராக வாழ்ந்திருக்கிறார் விஜய் சேதுபதி. மஞ்சு வாரியார்கிட்ட அவர் காதலை சொல்ல பதறுகிற காட்சி, கிஷோர் இறந்த போது அவரது முகத்தை பார்த்து எமோஷனல் ஆகி மிரளும் காட்சி, வெடிமருந்து தயாரிக்கும் போது தோழர்கள் வெடி விபத்தில் சிக்கி இறக்கின்ற காட்சி என அத்தனை இடத்திலும் அபாரமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய கதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்குது, அதாவது 60 தொடங்கி 90 வரைக்கும். அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய முகம் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அர்ப்பணிப்பான, அதாவது நடிக்கிறதுக்காக நிறைய மெனக்கட்டு அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் சேதுபதியை. பண்ணையார் வீட்டு பெண்ணாக, உழைக்கும் மக்களை நேசிக்கக்கூடிய பெண்ணாக நடித்திருக்கிறார் மஞ்சு வாரியார். தலைமுடியை கத்தரிச்சிருப்பாரு, அதுக்காக ஒரு காரணத்தை சொல்றா பாருங்க. அதுல அவருடைய வசனமும் அவருடைய நடிப்பும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. விடுதலை முதல் பாகத்துல காதலு, போலீஸ் வேலை, அங்க உள்ள கஷ்டங்களா இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மனதுல காட்டி பிரமாதமா நடிச்சிருப்பாரு சூரி. இந்த 2ஆம் பாகத்துல அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு நல்லவரை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோமே, துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு வேதனைப்படுற கேரக்டர். இந்த 2ஆம் பாகத்திலும் அவரது திறமை அற்புதமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் தீவிரவாதியா ஏன் ஆகுறான் அப்படிங்கறத நன்றாக உணர்த்துகிற பாத்திரம். சில போர்ஷன் வர்றாரு, இருந்தாலும் அருமையா நடிச்சிருக்காரு. நடிகர் கருணாசின் மகன் கென் இருக்கார் இல்லையா, கருப்பன் அப்படிங்கிற அழுத்தமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அவருக்குள் இப்படி ஒரு நடிப்பு திறமை ஒளிந்திருக்கிறதா என்று ஆச்சரியப்பட வைக்கிறார். இந்த கோபம் எங்கிருந்து வந்தது என்று வசனம் பேசுகிற காட்சியில் தியேட்டரில் கைதட்டலை அள்ளுகிறார். தஞ்சை மாவட்டத்துல செங்கோடி இயக்கம் தொடங்கிய போது சீனிவாசராவ் அப்படிங்கிறவர் போராட்ட காலத்துல இருந்தார். இளைஞர்களை இடதுசாரி பக்கம் திருப்பினாரு. அவரை போன்ற கே என்கிற இடதுசாரி சிந்தனை உள்ள கதாபாத்திரத்துல, அதாவது அரசியல்வாதியாக நடித்திருக்கிறார் கிஷோர். பெருமாள் வாத்தியாருக்கு வகுப்பு எடுக்கும் தலைவராக, மக்கள் மீது அன்பு கொண்ட மாபெரும் தலைவராக மிளிர்கிறார். போலீஸ் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற பாத்திரத்தில் சேத்தன், தமிழ், கௌதம் மேனன், ஆரியன், அருள்தாஸ் இவங்களுடைய நடிப்பும் வசனமும் படத்தோடு ஒன்றி போய் அந்த கேரக்டராகவே தெரிகின்ற அளவுக்கு தங்களது நடிப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதே போல அரசு எந்திரத்தை இயக்கும் உள்துறை செயலாளராக ராஜீவ் மேனன், சரவண சுப்பையா, பண்ணையாராக போஸ் வெங்கட், வின்சென்ட் அசோகன் போன்றோரும் நடித்திருக்கிறார்கள். நல்ல போலீஸாக சர்தார் சத்யா, அரசியல் வகுப்பெடுக்க வரும் அனுராக் காஷ்யப், போராளிகளுக்கு உதவும் வழக்கறிஞராக பாலாஜி சக்திவேல், போலீசின் கொடுமைகளை புகைப்படமாக எடுக்கும் துணிச்சல் உள்ள பத்திரிகையாளராக பாவல் நவகீதன், மந்திரியாக இளவரசி என பலர் நடித்திருக்கிறார்கள். படத்துல நிறைய காலகட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜாக்கியினுடைய கலை திறமை, அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு
ஜாக்கி. சிறை, கொட்டடி, காடு, மேடு, மலை என எல்லா ஏரியாவுக்கும் நம்மை அழைத்து செல்கிறது வேல்ராஜின் ஒளிப்பதிவு. போலீசுக்கும் போராளிகளுக்கும் இடையே நடக்கும் துப்பாக்கிச் சூடு காட்சிகள் நாம் அங்கு இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அளவுக்கு மிக சிறப்பான ஒளிப்பதிவை தந்திருக்கிறார் வேல்ராஜ். கதை பரபரப்பா போகுது. ஒவ்வொரு காட்சியும் முன்ன பின்னையும் இருக்குது, பிளாஷ்பேக்லயும் வருது. இருந்தாலும் மிக நேர்த்தியாக படத்தொகுப்பு செய்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் ராமர். இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனசுல ஒரு மாதிரி, தினம் தினம் உன்னிணைப்பு போன்ற பாடல்கள் மனதில் நிற்கிறது. அருமையான பாடல்கள். பின்னணி இசையில் மிரட்டி இருக்கிறார். பல இடங்களில் படத்தை தூக்கிச் செல்ல அவரது இசை உதவி இருக்கிறது. இந்த படத்தினுடைய மூலக்கதை எழுத்தாளர் ஜெயமோகன். திரைக்கதை எழுதி வசனம் எழுதி இயக்கி இருக்கிறாரு வெற்றிமாறன். வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒண்ணு சேர்க்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சப்பவே நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த சாதி, மதம், பிரிவினை எதை வச்சும் உங்களால அரசியல் பண்ண முடியாம போச்சு. அப்ப ஆரம்பிச்சது உங்களுக்கு இந்த பயம். அந்த பயத்துலதான் எங்களை பிரிவினவாதின்னு பிரச்சாரம் பண்றீங்க. வன்முறை எங்களுக்கு மொழி இல்லை, ஆனா அந்த மொழியும் எங்களுக்கு பேச தெரியும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற எல்லோரும் நம் தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வைத்து படுத்ததாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. கருப்பனுக்கு சாவு இல்லடா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் தான் ரசிகர்களை உருவாக்குவாங்க. இப்படி படம் முழுக்க வெற்றிமாறனின் வசனங்கள் திரிக்கிறது. அதாவது ஒவ்வொரு வசனமும் படத்துக்கு மிகப்பெரிய பலமாகவும், அதாவது உயிரோட்டமாகவும் அமைந்திருக்கிறது. பொதுவா அரசியல்னாக்க சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக்களுக்காக போராடிய, ஆயுதமேந்திய போராடிய அந்த குழுக்களை பற்றிய அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தொகுத்து சொல்வதுதான் இந்த படம். அதை சரியாக செய்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். ஒரு சாதாரண வாத்தியாரை எது அரசியல் பக்கம் திருப்புகிறது, மக்களுக்கான அரசியலில் எப்படி இணைகிறார், ஆயுத போராட்டமாக கையில் எடுப்பது, முடிவில் ஆயுத போராட்டத்தை விட மக்களை அணிதிரட்டி போராடுவதுதான் சரி என்று முடித்த விதம் அனைவரையும் கவர்கிறது. பல பேர் பலவிதமா படம் எடுக்கிறாங்க. ஆனா மக்களுக்காக வந்த மக்கள் போராளிகளை பற்றி ஒரு படத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சார்லையா இயக்குனர் வெற்றிமாறன். அதற்காக அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நல்ல படைப்புகளை மக்களுக்காக, மக்களை நேசித்து எடுக்கின்ற படைப்புகளை தருகின்ற வெற்றிமாறன் இந்த படத்தையும் மக்களுக்கான படமாக தந்திருக்கிறார். இது ஒரு கமர்ஷியல் படமோ பொழுதுபோக்கு படமோ இல்ல, ஒரு நல்ல படம், சமூகத்தில் நடந்த கதையை விளக்கும் படம். இதை அனைவரும் பார்த்து ரசிக்கலாம், உணரலாம். என்ன நேயர்களே, விடுதலை 2ஆம் பாகத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.